நாளை நடைபெறும் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று இரவு சென்னை வருகிறார். டெல்லியிலிருந்து இரவு 7:40 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் அவர் இரவு நட்சத்திர விடுதியில் தங்க உள்ளார். நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அமித் ஷா அதனைத் தொடர்ந்து மகாபலிபுரம் கடற்கரை கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. அதேபோல சுற்றுலா, பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் நடைபெறவுள்ளன. அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பாக 365 நாட்கள் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 11 அறிவிப்புகளை அமைச்சர் சரத்குமார் வெளியிட்டார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ஆர்வலர்களுக்கான வெற்றி பாதை செயலி உருவாக்கப்படும். ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தின் கீழ் சமூக ஊடக கண்காணிப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட 11 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. மீன்வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் தாவிக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிமுன் அன்சாரி மற்றும் மாரிமுத்து ஆகியோர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அமைச்சர் பதிலளித்தார். கர்நாடகாவில் தமிழர்களை வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த கண்டனத்தையும் வெளியிடாமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வழக்கில் நம்பகமான நீதி விசாரணை நடத்திட தமிழ்நாடு அரசு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வனத்துறையால் தமிழர்கள் 3 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக அரசு பாரபட்சமின்றி நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் மக்களின் பாதுகாப்பை எல்லையில் உறுதி செய்ய தமிழக அரசும் மத்திய அரசும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் உயிரை பறிக்கும் நீட் நுழைவுத் தேர்வுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சிதான் என சி.வி. சண்முகம் காட்டமாக தெரிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் உடம்பில் ஓடுவது ஒரே ஜீன் தான் என்றும், இரு கட்சிகளுக்கும் உண்மையிலேயே மனம் இருந்தால் எப்போதோ நீட்டை ரத்து செய்து மாணவர்களின் உயிரை காப்பாற்றி இருப்பார்கள் என்றார். பாலியல் குற்றங்களை தடுக்க ஒரே தீர்வு என்கவுண்டர் தான் எனவும், அரபு நாடுகளைப் போன்று தண்டனையை கடுமையாக்க வேண்டும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் குற்றங்கள் அதிகரித்ததற்கு கஞ்சா, டாஸ்மாக் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சிதான் என சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறியது முற்றிலும் தவறானது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விளக்கம் அளித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மருத்துவ படிப்பிற்கான தகுதி தேர்வு இருக்க வேண்டும் என மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு திட்டமாக கொண்டு வந்தது என்றார். உளுந்தூர்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கரூரில் நடந்த சம்பவம் போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைவரையும் கலைந்து செல்ல அறிவுறுத்தினேன் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்காத அளவிற்கு கூட்டம் வந்ததால் யாரும் பேச முடியவில்லை என்றும் தீர்மானம் வாசிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். UK விசாஸ் அண்ட் இமிகிரேஷன் விதிமுறை மாற்றங்களால் மாணவர்களுக்கு விசா கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு MP கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். அவர் வெளியிட்ட பதிவில், மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் பறிபோகாமல் இருக்க இங்கிலாந்து அரசுடன் உடனடியாக பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய 11 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழைக்கு இடையே KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து மொத்தம் 16,786 கன அடி வீதம் நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறந்து விட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவிட்டுள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி, நீர்வளத்துறை, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் உள்ளிட்ட முக்கிய சேவை துறைகளின் ஒருங்கிணைப்புடன் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதல் மனைவியை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்தால் அரசு ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து 20% பிடித்தம் செய்யப்படும் என அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பிடித்தம் செய்யப்படும் அந்த தொகை நேரடியாக முதல் மனைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் பலதார திருமண முறையை தடை செய்யும் நோக்கில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாணவர்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டத்தை தொடர்ந்து முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகளின் பட்டியலை ஜார்க்கண்ட் அரசு வெளியிட்டது. ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளில் 2014ஆம் ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் பொதுப்பணி ஆணையம் மற்றும் வெளிமுகமை நிறுவனமான TSR டேட்டா ப்ராசஸிங் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றால் நடத்தப்பட்ட தேர்வுகள் அடங்கும் என தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் அரசு பணியாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு செல்போன் டார்ச் லைட் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக JSSC, CGL உள்ளிட்ட அரசு பணிக்கான 44 தேர்வுகளை ரத்து செய்ததாக மாநில அரசு அறிவித்ததை தொடர்ந்து இத்தேர்வுகளின் மூலம் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வினாத்தாள் கசிவு வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுவோர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் சொத்துக்களை முடக்க கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என கோரி பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். ஹிமாச்சலில் பருவமழை தீவிரம் காரணமாக 197 பேர் உயிரிழந்ததாகவும் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மாநிலத்தில் ஜூன் 30ஆம் தேதி முதல் பருவமழை பெய்து வரும் நிலையில் மழை சார்ந்த பேரிடர்களில் 81 பேரும், சாலை விபத்துகளில் 116 பேரும் பலியாகியுள்ளனர். மேலும் கனமழையால் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகள் ஒரு தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. This August 20th, come witness it. Legendary Biryani Day. சிக்கன் பிரியாணி டேக் அவேல 179 ரூபாய் மட்டும்தான். இப்பவே ப்ரீ புக் பண்ணுங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஏடிஎம் நகைகளோட தரம் அங்க, விலை இங்க. இங்கேனா எவ்வளவு கம்மி? ஏடிஎம்ல இருக்க எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1% 10% தான். ரியலி? அவ்வளவு கம்மியாவா? ரொம்ப சந்தோஷம். ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை திறப்பு விழா ஆகஸ்ட் 21ஆம் தேதி. சென்னை டி நகர் பனகல் பார்க் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் ஷோரூமை நான் தான் திறந்து வைக்கிறேன். திறப்பு விழாக்கு எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க. No matter what your day throws at you, stay in the spa state of mind with the coolest spa at home. சொந்தங்கள் வந்தாச்சு, பந்தங்கள் சேர்ந்தாச்சு, நினைச்சது நடந்தாச்சு, பிடிச்சது கிடைச்சாச்சு. ஆலயா 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 ராயல் ஸ்டைல் ஆடவர் மனதினில் ஆலயா. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். ஆலயா ஆலயா. நந்திகா, என்னாச்சு? ஷார்ட் சர்க்கிட் ஆயிடுச்சு. இங்க ஸ்பெஷலிஸ்ட் தான் வேணும். சாதாரண வயர்ஸ் இல்ல, வயர்ஸோட ஸ்பெஷலிஸ்ட். KEI wires and cables. எல்லா டென்ஷனையும் தாங்கும், நீடித்து உழைக்கும். உங்க தங்க நகைய இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய மிக சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணிகோல்ட் மட்டும்தான். நம்பிக்கை நீங்கள் தான். உங்கள் நெருங்கியவர்களின் நம்பிக்கை நீங்கள் தான். உங்களின் நம்பிக்கையாக ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன் பென்ஷன் பிளான்ஸ். ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். நம்பிக்கை நீங்கள் தான். எத்தனை நகைக்கடை, எவ்வளவு ஆடி ஆஃபர்ல எது பெஸ்ட்னு தெரிஞ்சா நீங்க எக்கச்சக்கமா லாபம் பார்க்கலாம். உங்க லலிதா ஆஃபர் எடுத்துக்கங்களேன். ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு
ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. அதுவும் லலிதாவோட ஆல்ரெடி ரொம்ப கம்மி விலையில. இப்ப தங்கம் விக்கிற விலைக்கு நான் பெரிய சேவிங் பண்ணி தரேன். ஏன்னா நான் உங்களை கஸ்டமரா பார்க்கல, என் குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கறேன். சோயாபீன் மற்றும் மக்காச்சோள பயிர்களை கம்பளி பூச்சிகளிடமிருந்து பாதுகாப்பதில் ஒவ்வொரு அசல் ஹீரோவின் முதல் தேர்வு கிறிஸ்டல் கிராப்பின் ப்ரோக்ளைம் எக்ஸ்ட்ரா. ஒவ்வொரு போட்டியிலும் Perfect job. Lock up the worker. தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்பொழுது சென்னை முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசேவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 முதல் தங்கமான ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள், டிஜிகோல்ட் உள்ளிட்ட பல சேமிப்பு திட்டங்கள். தங்கமயிலின் தங்கமான திறப்பு விழா தற்போது சென்னையில் தங்கமயிலுக்கு 12 கிளைகள். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. ஜெயமே வெற்றியே நாடோ வெளிநாடோ ஜெயகேதா. தேசத்தின் டயர் ஜேகே டயர். Gecko Tile and Stone Fixing Solutions, inspired by nature, engineered to hold. செய்திகள் ஒரு தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம். கர்நாடகாவில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வனத்துறையினரால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவில் துப்பாக்கிச்சூடு வழக்கின் மிக முக்கிய சாட்சியான தன்னை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைக்க வனத்துறை குறியாக இருப்பதாகவும், வெளியே சென்றால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் லாரி மீது பிக்கப் வாகனம் நேருக்கு நேராக மோதியதில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 8 தொழிலாளர்கள் பலியான நிலையில் 32 பேர் படுகாயமடைந்தனர். லக்கிம்பூர் கெரி மாவட்டத்தைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் குவாலியரில் நெல் நாற்று நடும் பணியை முடித்துவிட்டு பிக்கப் வாகனத்தில் சொந்த ஊருக்கு திரும்பிய போது விபத்தில் சிக்கினர். டெல்லி குடிநீர் வாரிய ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சத்யேந்தர் குமார் ஜெயின் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிநீர் வாரியத்தின் கீழ் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக 2024 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குற்றாலம் சுற்றுலா பகுதியின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற குழு ஆணையர்கள் அரசு துறை அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் அமைக்கும் போது கோவிலின் புனிதத்திற்கும் கட்டமைப்புக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என குழு ஆணையர்கள் வலியுறுத்தினர். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒழுக்கம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று முன்னாள் நாசா விண்வெளி வீரர் டான் தாமஸ் தெரிவித்துள்ளார். மதுரை அடுத்த கீழமாத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த சுந்தர பெருமாள் கோவில் கிராமத்தில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவில் திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை லண்டனிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன சிலை மீட்கப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழிபாடு நடத்தினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் கோவையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. 160 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தியபடி சாய்பாபா கோவிலில் தொடங்கிய ஊர்வலம் வடகோவை சிந்தாமணியில் நிறைவடைந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்றனர். கோவை நவ இந்தியா பகுதியில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி உணவகத்தின் புதிய கிளை திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் நடிகை பிரீத்தி முகுந்தன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த அவர் பழைய கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். புதிய கிளையில் சைவ உணவு பிரியர்களுக்காக தனி மெனுவுடன் அன்லிமிட்டெட் மீல்ஸ் மற்றும் இனிப்பு வகைகளுக்கான சிறப்பு உணவு பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சின்ன கல்வராயன் மலைப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் வனத்துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோவிலின் உபகோவிலான மலையம்பாக்கம் ராமர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனே அகற்றுவதோடு குப்பைகள் கொட்டாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி காவல் நிலையம் எதிரே இருசக்கர வாகனத்தை மீட்டு தர கோரி செல்போன் கோபுரம் மீது ஏறி கூலி தொழிலாளி 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த குமரவேல் தவணை முறையில் வாங்கிய இருசக்கர வாகனத்திற்கு முறையாக தவணை செலுத்தாமல் இருந்து வந்ததால் வாகனத்தை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. நடிகர் விக்ரம் லார்கிபான் குரங்குடன் வீடியோ வெளியிட்ட வழக்கில் தலைமறைவாகியுள்ள அதன் உரிமையாளர் கேசவநாதனை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் 2 லார்கிபான் குரங்குகள் மற்றும் 7 ஆப்பிரிக்கன் செர்வல் பூனைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் உயிரியல் பூங்கா கொண்டு செல்ல நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்த விபத்தில் பள்ளியில் இருந்த மாணவர்கள் நல்வாய்ப்பாக காயங்களின்றி உயிர் தப்பினர். பள்ளியில் மாணவ மாணவியர்கள் உணவருந்திவிட்டு வகுப்பறைக்கு சென்ற நிலையில் மாணவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த இடத்தில் மேற்கூரை இடிந்து விபத்துக்குள்ளானது. சென்னை அம்பத்தூர் அருகே ஆந்திராவிலிருந்து 14 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்தனர். கொரட்டூர் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசாரை கண்டதும் 3 பேர் தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் அவர்களை மடக்கி பிடித்து பையை சோதனை செய்தபோது கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிமெண்ட் சாலை கால்வாய் திட்ட பணியை தடுத்ததாக கூறி பேரூராட்சி செயல் அலுவலரை கண்டித்து அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாகிர் உசேன் தெருவிற்கு புதிய கால்வாய் சாலை பணி திட்டத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் முனுசாமி அது குறித்து மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வெள்ளாற்றில் மணல் அள்ளுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் வீடு கட்ட சேமித்து வைத்திருந்த மணலை பறிமுதல் செய்ததாக அப்பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர். வெள்ளாற்றில் மணல் அள்ள அப்பகுதி மக்களால் நீதிமன்ற தடை பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் இருந்த சிக்னல் கம்பம் திடீரென சாய்ந்து விழுந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்தார். இனிமேலும் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க அனைத்து இடங்களிலும் வைக்கப்பட்ட சிக்னல் கம்பங்களின் உறுதி தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த சேரநகர் பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சத்யா என்பவரின் இருசக்கர வாகனம் திருடு போன நிலையில் சிசிடிவி காட்சியுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள சொகுசு விடுதிகளை குறிவைத்து சுற்றுலா பயணிகளின் செல்போன்களை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செல்போனை திருடிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளியை போலீசார் பிடிக்காமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இரவு நேரத்தில் பூட்டியிருந்த வீட்டிற்குள் புகுந்து 35 பவுன் தங்க நகைகளை திருடிச் சென்ற 3 பேரில் ஒருவன் கைதான நிலையில் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் வீட்டின் பூட்டை உடைத்து 35 பவுன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் 25,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் அழகர் கோவில் அறக்கட்டளை சொத்துக்களை முறைகேடாக பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ராமநாதபுரம் துணை ஆட்சியரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்திருக்கிறது. கோயில் நிர்வாகம் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதி கோரப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதி அனுமதி வழங்கினார். சென்னை KK நகர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ஒரு கும்பல் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை சூறையாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விஜயராகவபுரத்தைச் சேர்ந்த சாமுவேல் பைக்கில் வேகமாக வந்த சரனை நிறுத்தி தட்டி கேட்டபோது கைகலப்பு ஏற்பட்டது. சரண் தனது நண்பர்களை அழைத்து வந்து சாமுவேலை வெட்டியதால் அவருடைய ஆதரவாளர்கள் வாகனத்தை சேதப்படுத்தினர்.
தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் சுதந்திர தினத்தன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட்டதாக தெளிவுபடுத்தினர். சென்னையில் முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் திடீர் ஆய்வுகளை தீவிரப்படுத்த மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. பிற்பகல் மற்றும் மாலை வேளையில் நெரிசல் நேரங்களில் பேருந்துகள் உரிய நிறுத்தங்களில் முறையாக நிற்கிறதா என கண்காணிக்க அதிகாரிகளுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அடுத்த புதியம்புத்தூரில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கும்மி ஆட்டத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் முளைப்பாரி ஊர்வலத்தையொட்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கேற்று கும்மி ஆட்டம் ஆடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே தனது ஆதார் எண்ணை வைத்து வேறொருவர் முதியோர் உதவித்தொகை பெற்று வருவதாக மூதாட்டி வேதனை தெரிவித்துள்ளார். தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ரேணுகா முதியோர் தொகைக்கு விண்ணப்பிக்க சென்றபோது அவருடைய ஆதார் எண்ணை வைத்து புளியங்கண்ணு கிராமத்தைச் சேர்ந்த லதா என்பவர் உதவித்தொகை பெற்று வருவது தெரியவந்தது. கோவை பெரியநாயக்கன் பாளையம் அடுத்த சாமநாயக்கன் பாளையம் பகுதியில் செல்போன் திருடிய நபர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விஜயகுமார் என்பவரின் மகன் பிரதீப் குமார் செல்போன் திருடியதாக கூறி கார்த்திக், பிரகாஷ், ஹரிகிருஷ்ணன் மற்றும் சிவா ஆகிய 4 பேரும் சேர்ந்து தாக்கியதாக கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தக்காளி கூடைக்குள் வைத்து 97 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் தப்பிய 2 பேரை சென்னையில் வைத்து கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி மற்றும் விஜயகுமார் கஞ்சா கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சென்னை மாதவரம் அருகே கோவில் திருவிழாவில் நடனமாடுவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற இளைஞரை துரத்தி சென்று சரமாரியாக வெட்டிய மணிகண்டன், பாலமுருகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய 3 பேரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். திருப்பூரில் நண்பனை கொலை செய்த வழக்கில் முதன்மை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் உடந்தையாக இருந்த 5 பேருக்கு தலா 6 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அசோக்குமார் என்பவரை படுகொலை செய்த நெய்யூமுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்த மணக்காட்டூர் பகுதியில் திருவிழாவிற்கு வெடி தயார் செய்ய அனுமதியின்றி வெடிமருந்து பதுக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். மாமரத்து பட்டியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் வெடிமருந்துகளை பதுக்கி வைத்திருந்து போலீசாரிடம் சிக்கினார். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே வீடுகளில் கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறையில் உள்ள சஞ்சய், சந்துரு, ரகுநாத், அலெக்சாண்டர் சாம்சன் மற்றும் விநாயகமூர்த்தி ஆகிய 5 பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லை கவின் ஆணவ படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் சுர்ஜித், அவருடைய தந்தை, தாய் மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்கு காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டனர். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி அடுத்த குமாரபுரத்தில் கணவர் குடும்பத்தினர் 7 பேரை எரித்து கொலை செய்த வழக்கில் மனைவி உட்பட 3 பேருக்கு தலா 8 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கண்ணன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற வழக்கில் அவருடைய மனைவி பரமேஸ்வரி, முருகேஸ்வரி மற்றும் ராஜபாண்டி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காரைக்கால் அருகே மது அருந்தும்போது மர்ம நபர்கள் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தின் கீழே செந்தில் மற்றும் மனோகர் ஆகியோர் மது அருந்தும்போது மர்ம நபர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த செந்தில் உயிரிழந்த நிலையில் மனோகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் வண்டல் மண் அள்ளும் அனுமதியை தமிழக அரசு நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை இல்லாததால் அணையின் நீர்த்தேக்க பகுதி வறண்டு காணப்படுகிறது. வண்டல் மண்ணை விவசாய நிலங்களில் பயன்படுத்துவதால் ரசாயன உரச்செலவு குறைவதுடன் மகசூலும் அதிகரிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் செயல்பட்டு வரும் குப்பை கிடங்கால் கடுமையான துர்நாற்றம் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அதனை வேறு இடத்திற்கு மாற்ற பொதுமக்கள் போராடி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றுவது தற்காலிகமாக துர்நாற்றம் சுகாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கான மாற்று நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஆயுதங்களோடு வந்த 5 முகமூடி கொள்ளையர்கள் அடுத்தடுத்து 3 வீடுகளில் திருட முயன்ற சிசிடிவி வீடியோவை பொதுமக்கள் போலீசிடம் ஒப்படைத்த நிலையில் மர்ம நபர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு நேரங்களில் வீடுகளை குறிவைத்து ஆயுதங்களோடு மர்ம நபர்கள் சுற்றித் திரிவதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நீதிமன்றம் மீட்டுக் கொடுத்த 1.72 ஏக்கர் நிலத்திற்கு 17 மாதங்கள் கடந்தும் பட்டா வழங்காமல் வட்டாட்சியர் இழுத்தடிப்பதாக பாதிக்கப்பட்ட விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். ஜெயராமன் என்ற விவசாயி நிலத்தை பக்கத்து நில உரிமையாளர் அபகரித்த நிலையில் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பு வந்த பிறகும் வட்டாட்சியர் பட்டா தர மறுப்பதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பெண்ணை எரித்து கொலை செய்த ஆண் நண்பர் கைது செய்யப்பட்டார். சால்நாய்க்கன்பட்டியைச் சேர்ந்த சுந்தரராஜின் மனைவி குருலட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சின்ன கெங்குராஜ் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்தது. திடீரென குருலட்சுமி உறவை துண்டித்ததால் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் உக்கூடல் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான முதியவர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசன்குளம் பகுதியைச் சேர்ந்த இசக்கியப்பன் குழந்தைகளை பராமரிப்பதாக கூறி 11 வயது சிறுமியிடம் தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஜூன் மாதம் கையெழுத்தான இடைக்கால ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்குவது, முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது உள்ளிட்டவை நிபந்தனைகளில் அடங்கும் என ஈரான் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் கலிஃபாப் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதி என அறிவித்துள்ள அதிபர் டிரம்ப் AI மூலம் உருவாக்கப்பட்ட வரைபடத்தையும் வெளியிட்டுள்ளார். தங்களது கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்கும் வரை ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக மூடியே இருக்கும் என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட சூழலில் ஹோர்முஸ் அமெரிக்காவின் ஒரு பகுதி என டிரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என ட்ரம்ப் முதன்முறையாக தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் கடற்படை முற்றுகை முழுவீச்சில் அமலிலும் உள்ளதால் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார். கடலில் அனைத்து கன்னிவெடிகளும் அகற்றப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரான் மூலம் ஏவுகணை அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்து பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு ஐக்கிய அரபு அமீரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானிலிருந்து தங்களை நோக்கி ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்ததாகவும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் சமாளிக்க ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவியது தொடர்பான ஐக்கிய அரபு அமீரகத்தின் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. தங்களை நோக்கி ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியதாகவும் அதில் ஒன்று கடலுக்குள் விழுந்ததாகவும் மற்றொன்று கடற்கரை பகுதியில் விழுந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருந்தது. இதுகுறித்து பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை செஸ் போட்டியில் வெற்றி வாகை சூடிய திவ்யா தேஷ்முக், காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் வெண்கலம் வென்ற தேஜஸ்வின் சங்கர், காமன்வெல்த் குத்துச்சண்டையில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நரேந்தர் பெர்வால் உட்பட 17 பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த், ருத்ரான்ஷ் கண்டேல்வால் உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர். டிஎன்பிஎல் லீக் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக்கம் அணியை வீழ்த்தியது. டாஸ் வென்ற கோவை அணி ஃபீல்டிங் தேர்வு செய்ய முதலில் களமிறங்கிய சேப்பாக்கம் அணி 19.3 ஓவரில் 167 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து களமிறங்கிய கோவை அணி 18.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஹாக்கி லீக் போட்டியில் கோல் மழை பொழிந்த இந்திய பெண்கள் அணி 6-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. போட்டி தொடங்கியது முதலே இந்திய வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தினர். முதல் பாதியில் 3-0 என முன்னிலை பெற்ற இந்தியா முடிவில் 6-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
முதல் டெஸ்டின் இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி தடுமாறி வருவதால் இந்திய அணியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இலங்கையின் காலை நகரில் நடைபெற்று வரும் போட்டியில் 372 ரன்களை இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 84 ரன்கள் மட்டுமே எடுத்து தடுமாறி வருகிறது. இன்று இறுதி நாள் ஆட்டம் நடைபெறும் நிலையில் வெற்றிக்கு 288 ரன்கள் தேவைப்படுகிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டிக்கான டிக்கெட்டுகள் முழுவதும் விற்பனையாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1973 நடைபெற்ற அரையிறுதிப் போட்டிக்கு பிறகு நெதர்லாந்தின் வாக்னர் ஹாக்கி திடலில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. இந்த போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் விலகியுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கும் நிலையில் பயிற்சி ஆட்டத்தின் போது பாபர் அசாமுக்கு கை விரலில் காயம் ஏற்பட்டது. இதனால் முதல் போட்டியில் அவர் விளையாடுவாரா என்கிற சந்தேகம் எழுந்த நிலையில் அவர் விளையாட மாட்டார் என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையை ஸ்பெயினுக்கு வென்று கொடுத்த கேப்டன் ரோட்ரி மான்செஸ்டர் சிட்டியில் இருந்து வெளியேறி பார்சிலோனா அணியில் இணைய உள்ளார். இரு கிளப்புகளுக்கும் இடையே நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சுமார் 710 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்திற்கு மான்செஸ்டர் சம்மதித்ததாக கூறப்படுகிறது. நடிகர் அஜித் குமாரின் மகன் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் அது தொடர்பான புகைப்படங்களை ஷாலினி தனது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மகோகனி யூத் லீக் கால்பந்து தொடரில் அஜித் குமாரின் மகன் ஆத்விக்கின் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அஜித்குமார் நடிக்கும் ஷாலினி தயாரிப்பில் டேர்டெவில் திரைப்படத்தில் மோகன்லால் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் விலகியிருப்பதாக கூறப்படுகிறது. அவருக்கு பேசப்பட்ட சம்பள குறைபாடு அல்லது கருத்து வேறுபாடு காரணமாகவே அவர் இப்படத்தில் நடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னை மணலியில் உள்ள தில்லைப்புற மாரியம்மன் ஆலயத்தில் 55ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் மற்றும் கூழ்வார்த்தல் விழா விமரிசையாக நடைபெற்றது. ஜலகண்ட மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்த திரளான பக்தர்கள் தில்லைப்புற மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தேனம்மை ஊரணி பகுதியில் அமைந்துள்ள தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் 208 பெண்கள் குத்து விளக்கேற்றி பூஜைகள் செய்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வீரமாகாளியம்மன் ஆலய ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வீரமாகாளி அம்மன் மின்னொளிகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய நிலையில் குளத்தின் 4 கரைகளையும் சுற்றி வந்து தெப்பத்தில் அம்மன் காட்சியளித்தார். மகிந்திராவின் BE6 வெர்டெக் காரின் பின்பக்க கதவில் தகவல்களை காட்சிப்படுத்தும் வகையிலான தொழில்நுட்ப வசதி செய்யப்பட்டுள்ளது. உரிமையாளர்கள் தங்களின் சொந்த பிரத்யேக செய்திகள், உரைகள் அல்லது எண்களை LED டிஸ்பிளே மூலமாக காட்சிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி இந்த மாடல் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அதிநவீன வசதி செய்யப்பட்டிருக்கிறது.